வெல்கம் டு த தீப் பாரிஸ் சேனலுக்கு உங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, டிஎன்பிஎஸ்சியில் நான் நிறையா நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ நான் எழுதியிருக்க ஒரு ஷார்ட்ஸ் நோட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடக ஆசிரியர்னால் கேட்பாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. நாடக ஆசிரியர்னால் கமல் சுவலபிள் அப்படின்றவங்க தான், ஓகேவா? திருவிக்கா அப்படின்னா தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஐம்பெரும் குழுக்கள் பார்த்தோம்னா, ஐம்பெரும்னும் போதே அதில் 5 தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இது ஒன்று இது மனப்பாடம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறத மனப்பாடம் பண்ணணும். அதனால் நம்ம 5 கம்மியாக இருக்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐம்பெருங்குழுவில் பார்த்தோம்னா அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அப்படின்ட்டு 5 இருக்குது. இது 5 மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஐம்பெரும் குழுக்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா, இது ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ. பட்டி மண்டபம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இலக்கிய வழக்கு. பட்டி மண்டபம்னா என்னது? இலக்கிய வழக்கு. இதில் 4 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, மகத்த நன்னாட்டு நால்வாய் அப்படின்றது என்னது? ஒரு சிலப்பதிகார பாடல்கள். அதெல்லாம் வச்சுக்கோங்க. மகத்த நன்னாட்டு வாழ்வாய் அப்படின்னா சிலப்பதிகாரம். இதோட காதைகள் 5 இருக்கும், அடிகள் 102 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட்டி மண்டபத்து பாங்கு ஏற்று மீன் அப்படின்னு வருதா? ஏற்று மீன் அப்படின்னா மணிமேகலை. அதோட காதைகள் பார்த்தோம்னா 1, அதோட அடிகள் 16. அடுத்து பார்த்தோம்னா, பட்டி மன்றத்து ஏற்றினை எட்டினோடு அப்படின்னா ஏற்றினை என்று ஒரு திருவாசக பாடல் மாதிரி, ஏறினேன் அப்படின்ற மாதிரி ஒரு திருவாசகத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். அதோட சதகம் எவ்வளோன்னா 41. அடுத்து பண்ணரும் கலைத்தெரி பட்டி மண்டபம். கலைத்தெரி கம்பராமாயணம். கலைத்தெரினா கம்பராமாயணம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். பட்டி மண்டபம்ன்றது ஒரு இலக்கிய வழக்கு. மகத்த நன்னாட்டு நால்வாய் அப்படின்றது சிலப்பதிகார பாடல். சிலப்பதிகாரத்தில் வர்றது. நெக்ஸ்ட் பட்டி மண்டபத்து பாங்கு ஏற்று மீன் அப்படின்னு வரும்போது மணிமேகலை. அடுத்து ஏற்றினை எட்டினோடு. ஏற்றினைன்னு நம்ம திருவாசகத்தில் சொல்லுவோம், திருவாசகம். கலைத்தெரி கலைத்தெரினா கம்பராமாயணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.